இன்னைக்கு நம்ம கூட்டம் போட்டிருக்கோம்னா இந்து தர்மம் ஆபத்தான நிலையிலே இந்து மக்கள் போய்கிட்டு இருக்கோம். 100% இருந்தோம். எஸ்டிபியில் கேரளாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் 2047 இந்த நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிப்போன்றான் தீர்மானத்தில். அதோட விளைப்பாடு தான் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்தில் 3% இருந்தவன் இன்னைக்கு 22%, 80% இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டம் வச்சிருக்கோம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கே குழந்தை. இது இந்துக்கள் மட்டும்தான் கடைபிடிக்கிறோம். இந்துக்கள் மட்டும்தான் கடைபிடிக்கிறோம். இதோட விளைவு இராணுவத்தில் நம்மளுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு வருது. கிரிக்கெட் விளையாண்டாலே யாருக்கு கை தட்டுவான்? பிற மதத்தை சேர்ந்தவன். நல்லா யோசித்து பார்க்கணும். கிரிக்கெட் விளையாண்டாலே நம்ம நாட்டுக்கு கை தட்டாத ஒரு சமூகம் இங்கே இருக்குது இந்தியாவில். மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். அவன் இராணுவத்தில் இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன? ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம். குழந்தை பெற்றுக்கிறதுல நம்ம கட்டுப்பாடுகளை விதிக்கிறது காரணனால தான் மாற்று மதத்தில் நீ போய் அவனை கேட்கவே முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னா 5-6 குழந்தை இருக்கும், அவனை கேட்க முடியாது. இந்திய கான்ஸ்டியூஷனு தனி சட்டம், பொது சிவில் சட்டத்தை தடுப்பான். இன்னைக்கு இந்துக்களின் வீட்டில் ஒத்த பிள்ளையை வச்சுருக்கோம். அது நாட்டுக்கும் பிள்ளையாக இருக்க மாட்டேது, வீட்டுக்கும் பிள்ளையாக இருக்க மாட்டேது, தருதலையாக இருக்காது. ஏதாவது சொன்னால் ஓடி போயிடுவானுது, செத்து போயிடுவானுது, மிரட்டுது. அவன் மண்டையை நம்ம பார்த்தோம்னா சாப்பிட முடியாது, அப்படி முடி வெட்டிட்டு வர்றான். அவனை கண்டிக்க முடியல. காரணம் இந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தினால 3% இருந்தவன் இன்னைக்கு நாட்டினுடைய இறையாண்மையை எல்லாம் நாங்கள் இந்த நாடை இஸ்லாமிய நாடை அறிவிப்போன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இந்த நாடு 2047 இஸ்லாமிய நாடாக இருக்கும்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாகத்தான்